ഞാൻ ഡോക്ടർ അജിൽ കുമാർ, ചീഫ് ഫിസിഷ്യൻ, കേരള ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ. സ്ട്രോക്ക് റീഹാബിലിറ്റേഷൻ ട്രീറ്റ്മെൻറ്റ്സ്. പാരലിസിസ് അല്ലെങ്കിൽ പക്കവാദം വന്നതുക്കപ്പുറം പേഷ്യൻറ്റിനെ நார்மல் லைஃப்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான അല്ലെങ്കിൽ பேஷண்ட்டுக்கு நார்மல் லைஃப் கிடைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லும். ஸ்ட்ரோக் ரிகவரி 7 ஸ்டேஜஸிலூടെ தான் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுന്നത് ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளாசிடிட்டின்னு சொல்லும். ஸோ பேஷண்ட்டை கை தூக்கி கீழே போட்டால் அப்படி தொளாന്ന് கீழே திடீர்னு விழுந்துடும். எந்த விதத்திലുള്ള സ്റ്റിഫ്നെസ്സും ഇല്ലാത്തൊരു കണ്ടീഷൻ தான் ഫ്ലാസിഡിറ്റി സ്റ്റേജ്. நார்மல் கண்டிஷன்ஸில் ഞങ്ങൾ பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுന്നത് அந்த ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் பேஷண்ட்டை ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணி, எஸ்பெஷலி கார்டியாக் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணி, தேவையான ஒப்பீனியன்ஸ் எடுத்து, ന്യൂറോളജിക്കലായിട്ടുള്ള ഡാമേജ്സിനെ പ്രോപ്പറായിട്ട് സ്കെയിൽ பண்ணி, அந்த ஸ்கேல் பேஸ் பண்ணி பேஷண்ட்டை ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளாசிடிட்டி എന്നുള്ള കണ്ടീഷനിൽ நம்ம ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டேன். എല്ലാവരും ജനറലി നനച്ചിരിക്കുന്ന വിഷയം ആയുർവേദ ട്രീറ്റ്മെൻറ്റ് ചൊല്ലിക്കഴിഞ്ഞാൽ അതിനകത്ത് ഓയിൽ ട്രീറ്റ്മെൻറ്റ്സ് தான் എന്നുള്ളതിരിക്കുന്നത്. ബട്ട് ഇங்கே அப்படிയല്ല. நம்ம ஜெனரலி பல ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸிலும் ஆயில் இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஃப்ளாசிட் ஆയിട്ടുള്ള கண்டிஷன் உள்ள ஸ்டேஜில் നമ്മൾ ஆயில் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டேன். கிராஜுவலி பேஷண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகும். அந்த ரிகவரி பீரியடில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகும். அதுதான் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்பாஸ்டிசிட்டி, ஸ்பாஸ்டிக் ஆയിട്ടുള്ള கண்டிஷன், மைல்டு ஸ்டிஃப்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ஃபிசியோதெரப்பியையும் ட்ரீட்மெண்ட்டை கூட ஆட் பண்ணும். கிராஜுவலி ஆயில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். கிராஜுவலி ஃபிசியோதெரப்பியும் ஆட் பண்ணும். ஸ்லோலி பேஷண்ட் நெக்ஸ்ட் ரிகவரி லெவல் ஸ்டேஜிലേക്ക് என்ட்ரு ஆகும். அதான் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்பாஸ்டிசிட்டி. ഇൻക്രീസ് ഓഫ് സ്പാസ്റ്റിസിറ്റി എന്ന് சொல்லுന്നത് പേഷ്യൻ്റെ സ്റ്റിഫ്നെസ് പാർട്ട് ഇൻക്രീസ് ആയിട്ടേ இருக்கும். ജനറൽ കണ്ടീഷൻസിൽ പേഷ്യൻസിൻ്റെ ലെവലിൽ നിന്ന് பார்த்தாൽ അല്ലെങ്കിൽ പേഷ്യൻ്റ് ബൈസ്റ്റാൻഡർ ലെവലിൽ നിന്ന് பார்த்தாൽ ആ സ്പാസ്റ്റിസിറ്റി ഇൻക്രീസ് ആകുമ്പോൾ അതിനെ அவங்க ഒരു നെഗറ്റീവായിട്ട് കൺസിഡർ பண்ணும். பட் ஆக்சுவலி அது இந்த ரிகவரி பீரியடிൻ്റെ ஒரு மெயின் பார்ட் தான். இந்த கண்டிஷன்ஸில் ഞങ്ങൾ ஆயிலிൻ്റെ அளவு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ட்ரு ஆகுമ്പോൾ ஸ்பாஸ்டிசிட்டி ஸ்லோலி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகுന്ന സ്റ്റേജിൽ இருந்து നമ്മൾ ഓയിൽ ട്രീറ്റ്മെൻറ്റും സ്ലോലി നമ്മൾ അളവ് കുറയ്ക്കാൻ ആരംഭിക്കും. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்ட் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுന്നത് ஸ்டார்டிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ். கிராஜுவலி പേഷ്യൻസിൻ്റെ മൂവ്മെൻറ്റ്സ് ഇമ്പ്രൂവ് ആകാൻ ആരംഭിക്കും. அந்த ടൈമിൽ ഓയിൽ ട്രീറ്റ്മെൻറ്റിൻ്റെ കൂടെ തന്നെ നമ്മൾ സ്ട്രെങ്തനിങ് ട്രീറ്റ്മെൻറ്റ് എന്നുള്ള ഇമ്പോർട്ടൻസ് ഇൻക്രീസ് பண்ணும். அந்த கண்டிஷன்ஸில் ஞவரக்கிழி மாதிரிയുള്ള ட்ரீட்மெண்ட்ஸ் தான் നമ്മൾ മെയിനായിട്ട് യൂസ് பண்ணும். ஸோ ஞவரக்கிழி ட்ரீட்மெண்ட்ஸும் ஸ்ட்ரெങ്தனிங் ஆയിട്ടുള്ള ഫിസിയോതെറാപ്പി ട്രീറ്റ്മെൻറ്റ്സും നമ്മൾ മിക്സ് பண்ணி பண்ணும். അടുത്തൊരു കണ്ടീഷൻ சொல்லுന്നത് ഡിസപ്പിയറൻസ് ഓഫ് സ്പാസിറ്റി. ஸ்பாஸ்டிக் கண்டிஷன் டோட்டலி டிஸப்பியர் ஆகிடும். பேஷண்ட்டை கிராஜுவலி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பதும், அதுக்கப்புறம் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் கிளியராக சொல்லிக் கொடுക്കുന്ന மாதிரிയുള്ള സിറ്റുവേഷൻസ്. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரிட்டர்ன் டு நார்மல் லைஃப். ரிட்டர்ன் டு நார்மல் லைஃப் மீன்ஸ் பேஷண்ட் அவங்க நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகுന്ന கண்டிஷன். கிராஜுவலி ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணும். பட் எக்ஸசைஸும் ஃபிசியோதெரப்பி உள்ள கண்டிஷன்ஸ் வீட்டில் பண்ணേണ്ട மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே நம்ம கேரள ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பியை இந்த மாதிரி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுമായിട്ട് ப்ராப்பராയിട്ട് ബ്ലെൻഡ് பண்ணி ഹൈലി എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിരുന്ന ഡോക്ടേഴ്സിൻ്റെയും ப்ராப்பரான മെഷീനറീസിൻ്റെയും யூஸ் பண்ணி தான் നമ്മൾ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க.